கிளம்பிட்ட? என்ன புதுசா கேக்குற? எப்பவும் போலதான். இருடா நானும் வர்றேன். டேய் எத்தனை நாளைக்குடா இதே வேலையா திரிவ? வேற யாருனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒண்ணுன்னா அவங்க தான் வர்றாங்க. நாளை பொண்ணு ஏதாவதுன்னா உண்டு வீட்டுக்கு ரெண்டும் பண்ண மாதிரி ஆயிரும்டா. என்ன பரமா என்ன இப்படி நினைச்சிட்ட நீ? நானா அந்த புள்ளைய விரட்டுற மாதிரி பேசுற? அதுவும் தான் என்ன பாக்குது. வேணும்னா இப்ப பாரு. பரமா எல்லா பிள்ளைகளும் போயிடுச்சுங்களா? இப்ப அந்த புள்ள அந்த கண்ணாடிக்காரியை பிடிச்சு நிறுத்தும் பாரு. அவகிட்ட ஏதோ கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு. போறேன்னு சொல்றத நிறுத்தி ஏதோ சந்தேகம் கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு. என்ன காணாமனு தேடும் பாரு. இப்ப பாரு. சரிடா, தினமும் பாக்குற முகம், அதுக்காக கூட சிரிச்சிருக்கலாம்ல. இன்னும் நீ நம்பலல்ல? சரி வண்டியில அடா வாடா. இங்க ஏன்டா வர்ற? நீ பேசாம வா. ஏய் ஏன்டா இப்படி முன்னாடி மானத்தை வாங்குற? என்ன திரும்பி பாக்குறாளா? ஆமா, இப்படி ஜூவை கொடுத்தா எவனாலும் பார்க்கத்தான் செய்வாளுங்க. போட. இன்னும் நீ நம்பலல்ல? ஆமா. சரி வா. போடா. அந்த பக்கம் பார்த்து ஓட்டுறா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறியாடா. உன் கூட இனிமேல் வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன செருப்பாளா பாப்பா. புர்ரா. அட டேய் சொல்றா. புர்ரா. நீ புர்ரா. நீ இப்படி உட்காரு, நாங்கிட்ட மறைஞ்சிக்கிறேன். அவ என்னையே தேடுவா பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது. ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். நம்ப மாட்டேன்னா உன்னை கூட தான் அவளுக்கு தெரியும். உன்னைய பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, இந்தா இவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, ஏன் நம்ம சித்தனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல. ஆனா என்னை மட்டும் பார்த்து சிரிக்கிறானா? காரணம் இல்லாமையா? ஆமாடா, அதுவும் ஒன்னதான் பாக்குது. அந்த புள்ள ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தாயா இருக்கு. நாங்களும் கலராத்தானடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க. எப்ப பார்த்தாலும் முஞ்ச உருன்னு வச்சிருந்தா எவ பாப்பா? நம்ம டோப்பம் கூட பார்க்க மாட்டான். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி சிரிச்ச முகமா இருக்கணும்டா, அப்பதான் வடிவாளுக. பெரிய கமலஹாசன் நினப்பு.
அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகள் தாளலயம் டேய் கவுண்ட்டுக்குள்ள போனவங்க என்ன பாரு போ கேட்டுக்கிறோம். என்னடி இது கூட்டம் கூட்டமா இருக்கும்னு கேக்குறீங்களாடி? தலைவர் படம்டி, இப்ப பார்க்காம எப்ப பாக்குறதா? டேய் அழகரு, என்னடா வானம் இங்கே வருது? டேய் உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். அந்த பிள்ளையாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வரதாவது. அப்ப இது என்னவா? என்ன இங்க பரீட்சைக்கு வந்தோம். என்ன லந்தா? ஏய் சும்மா ரெடி. இல்ல எல்லாம் கம்பல் பண்ணிச்சுக்க, அதான் வந்தேன். சரி எத்தனை டிக்கெட்டு? 5ண்ணே. அங்க நில்லுங்க வரேன். இந்தா தேங்க்ஸ்ண்ணே. இனிமே இதுங்க கூட எல்லாம் சேராத. ஏன் வெடுக்குன்னு வாங்குற? ஏய் படம் போட போறாங்க, வாங்கடி. அப்புறம் என்னடா வந்த டிக்கெட்டை வாங்கின அவள்கிட்ட கொடுத்துட்டு வர்ற? அப்ப நமக்கு இருப்பறமா, நம்ம காசு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? போடா காசு. ஏய் கூட்டத்தை பாத்தியில, இத வாங்கவே இத்து போய் வந்திருக்கோம். கேட்டா நாங்கெல்லாம் மதுரையில பெரியருங்கிற டிக்கெட் வாங்க முடியாதா? ஊனா இதை உன்னை சொல்லியே கிளப்பி விடுங்கடா. ஏய் இருங்கடா, இந்த ஆத்தாள் குழம்பு தெரியலடா, வேமா போடு. நே ஏமா 5 டிக்கெட் கொடுங்க, படம் போட்டாச்சு. மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. அடக்கி ஆடுது முரட்டுக்காடு, முரட்டுக்காடு, முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயம்
நீங்க அறிவிச்ச பரிசு அடையறதுக்காக நான் இந்த மாட்டை அடக்கல. இந்த காளையம் யாரு எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த மாட்டை அடக்கினேன். உங்க பரிசு எனக்கு தேவையில்லை, உங்க தங்கச்சி எனக்கு தேவையில்லை. எந்த துறையாக இருந்தாலும் ஏய் வாடி லேட் ஆகுது கிளம்பலாம். இந்தாங்க. ஐயோ இதெல்லாம் வேணாம். அலறுதாமா கொடுத்து விட்டேன். நீங்க வாங்கலைன்னா என்ன கத்துவேன், வாங்கிக்கிறங்க. இந்தாமா. இங்கே வர்ற மாப்பிள்ள, ஒருத்தனுக்கு 5 பேரு. ஏய் ஒழுங்கா இருக்க மாட்டியா? இல்லடா மாப்பிள்ள, இவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் போலாம் மாப்பிள்ள. என்னடா சொல்ற? மூஞ்சில உடைச்சு போடுறேன். என்ன நினைச்சிட்டு இப்படியா என் மேல கை வச்சா சும்மா விடுறீமா? உன்னை என்ன சுத்தணும்டா. போடா போடா. எனக்கு ஆள் இருக்குடா. டேய் என்னடா இல்ல மதியாதை இல்ல, எனக்கு ஆள் இருக்குடா. என்னடா விட்டு டேய் வரடா. யார் மேல கை வைக்கிற? யார் மேல கை வைக்கிற? ஏய் தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஏய் இங்கே தான் இருக்காருன்னு தெரியுமா? ஆமாப்பா, 2 நாளா வீட்டுக்கு கூட போகாம இங்கதான் இருக்காராம். அப்படி என்ன பிரச்சனை? தெரியலையே. வணக்கண்ணே. என்னண்ணா இங்க வந்து இருக்கீங்க? கேவலமா இருக்கியா? என்ன பொழப்பு? வாழ்ற வரைக்கும் கௌரவமா வாழலையா? ஆரம்பத்தில் கௌரவமாக இருந்துட்டு இப்படி நாள் போக்கில் அசிங்கப்பட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏன்னு நீங்கன்றதுனால சொல்கிறேன். நம்ம தாயா பிள்ளையா பழகிட்டோம். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? வீட்டுக்குள்ளே பொம்பளை கூட மதிக்க மாட்டாளுங்க. அது சரி, அது எப்படி மதிக்குங்க? யாராக இருந்தாலும் பதவி போஸ்ன்னு பார்த்து பழகினதுக்கப்புறம் விட முடியாதுல்ல. நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லையே. என்னாச்சுண்ணே? என்ன பண்ண? இருக்கான்ல ஒருத்தன், பழனிச்சாமி. அவன் ஒருத்தனே இருக்க எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு மதுரையாக கட்டி ஆளணும்னு பார்க்குறான். நம்ம சரி ஏதோ பதவி வரும், நம்மளை சுற்றி இருக்க 4 பேர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காமிச்சு விட்டு மேடேற்றி விட்டலான்னு பார்த்தா உங்களை எத்தனை நாள் எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பார் தெரியுமா? பாவம் நம்மளே கதின்னு கிடக்குறாங்க, நமக்கு ஒன்றுனா ஓடியாராங்க, இவங்க வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணணும்னு. ஆனால் இப்போ அவன் அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டான். நம்மளால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளை அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது என்னத்தையா இப்ப என்ன பண்ணணும்? என்னத்தை பண்ண? அவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லுனே, அவனை ஒண்ணுமில்லாம் பண்ணிடுவான். ஏய், நீ என்னடா கொலை பண்ணுறது என்னமோ நகை வெட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் ஆத்திரத்துக்கு உங்களை பள்ளியிடாக்குறதா? ஏன் பிரிச்சு பேசுற? இப்பதான் தாயா பிள்ளையா என்ன? அன்னைக்கு போலீஸ்ல ரிமாண்ட் பண்ணப்ப நீ இருக்க கண்டு வெளில வந்தோம். நீயும் இல்லைன்னா எங்க ஆத்தனால என்ன செஞ்சிருக்க முடியும்? கோர்ட்டை கண்டிச்சா, வக்கீல கண்டிச்சா. இந்தா பரமனுக்கு கூட பிறந்த அண்ணனே எக்கேடாவது கெட்டு போட்டோம் தானே நினைச்சாரு. நீ அன்னைக்கு அப்படி நினைக்கலையே என்ன? எங்களுக்கு ஒன்னா நீ வரும்போது உங்களை அப்படி விட்டுற முடியுமா? என்ன பரமா நான் சொல்றது? இப்ப என்னடா செய்யணும்? அவன் ஒழிஞ்சா தாயா நிம்மதி. நான் நம்ம எல்லாரும் நன்மைக்காக தான் சொல்றேன். அண்ணே, நீ வீட்டுக்கு போன, நாங்க பாத்துக்கிறோம். வரண்ணே.
நே அப்படி இப்படி இருந்தா எங்களை விட்டுறாதனே. ஏய் என்னப்பா பேசுகிற? எனக்கு நீங்கள் செய்யும்போது என் சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்றாவது உங்களை காப்பாற்ற மாட்டேன். யோ என்னையா சார் நம்மளால தான் சார். ஏன்டா மனு போட்டு கூட எங்களை பார்க்க வரல? எங்கடா போன அந்த காசி? இல்ல புறமா அம்மா கூட்டிட்டு போய் வரேன்டா. யோ என்னையா விட்டா ஒரே தான் பேசிட்டு இருக்கா? போயா. சரி கீழே போய் நில்லு, நாங்கள் வாய்தா முடிச்சுட்டு வரோம். சரி. நீ ஒன்றும் கவலைப்படாத. அழகர் பரமன். மாவட்ட தலைவர் கொலை வழக்கில் சரண்டரான அழகர் பரமன் இருவரையும் காவல்துறை 2 நாள் விசாரணை செய்ய இந்நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. எங்கடா போன? பரமன் கத்திக்கிட்டு இருக்கான். படிச்சு சொன்னேன்ல, இப்ப பாத்தீங்களா என்ன? இங்க வந்து உட்காருங்கடா. சும்மா பேசிக்கிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் சீக்கிரம் வந்துருவோம்.
என்னடா ஆச்சு? நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாங்க பரமா, நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. என்னடா சொல்ற? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னுக்கவே கனகு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டாருன்னு சொல்றாங்க. சோமு பதவிக்கா மெட்ராஸ்ல போய் உட்கார்ந்துருக்காரா. வீட்டுக்கு போய் பார்த்தா குடும்பத்தோட குற்றாலம் போயிருக்காங்களா. எனக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலப்பா. சரி, இந்த வாரம் மனு போட்டு வந்து என்ன பாரு, நான் என்னன்னு சொல்றேன். போலீஸ் கஸ்டடியில் உண்மை எதுவும் சொல்லிடாத. ஆமா மாமா மாமா, உண்மைதான் மாமா. நீங்க கேள்விப்பட்டது, அண்ணனை விட்டா வேற யார் இருக்கா அந்த பதவிக்கு? நாளைக்கு காலையில வராரு. வரவேற்பு ஏற்பாடுலாம் பிரமாதமா பண்ணியாச்சு. யாரு? அத்தாச்சியா? அவங்களுக்கு என்ன ஒரே சந்தோஷம்தான். பின்ன தலைவர் சம்சாரம் ஆயிட்டாங்கல்ல. இருங்க கொடுக்குறேன். அத்தாச்சி, மாமா பேசுறாங்க. அப்பா, ஆமாப்பா, நாளைக்கு வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. மருமக தலைவராகி வர்றதை பார்க்க வேணாமா? ச்சே, மோசம் போயிட்டே மேடா பரமா. இப்போ யோசிச்சு அன்னைக்கு என்னமோ கடந்து துடிச்சா. ஏன் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? என்னங்கடா பேச விட்டீங்க? அவன் என்னமோ தாயா பிள்ளையா என்ன, நீ என்னமோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு என்கிட்ட நான் யோசனை கேட்டியா இல்ல நான் சொன்னாதான் கேட்டிருக்க போறியா? மனுஷனுக்கு ஒரு மயக்கம் இருந்தா பரவாயில்ல, உனக்கு காதல் மயக்கம் வேற. பேசாம இரு பரமா. எதுக்கு எதை இருக்கிற? வேணாம் நான் சொல்றேன். போலீஸ் கஸ்டடியில் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு அப்படி தான் ஒன்றும் சொல்ல வேணான்னு. இப்போ வந்து என்ன திருப்புற? இல்லை அவனை தெளிவு நினைக்கிறாங்களா? இப்போ கூட நான் நினைச்சேன்னா போலீஸ்ல விஷயத்தை போட்டு விட்டுருவேன். அவன் என்ன நம்மள மாதிரி கிறுக்கு பையன் நினைச்சியா? நம்மளே எதுக்கு செய்யறோம் தெரியாம செய்ய விட்டுட்டு அவன் போய் தெளிவா ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டான். அது தெரியாம பெரிய பேசிக்கிட்டு. என்னையா கூட்டாளியா வந்தீங்க, போறதுக்குள்ள பகையாளியா இருங்க போலக்கு. லேசுப்பட்ட காரியமா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய மேட்ரு செஞ்சுட்டு ஏதோ சீட்டிங் கேஸ்ல உள்ள வந்தீங்க மாதிரி சண்டை போட்டுக்கு இருக்கீங்க. நீங்க வேறங்க, நாங்களே வெளியில எடுத்து விட கூட ஆள் இல்லாம இருக்கோம். எங்களை போயிட்டு என்னையா சொல்றீங்க? எடுத்து விட கூட ஆள் இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஆமா, போலீஸ் கஸ்டடியில் ஒன்றும் துப்பு இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலண்ணே. போலீஸ்கார்ட்ட துணிமணி எல்லாம் என்னடா? போலீஸ்கார்ட்ட துணிமணி எல்லாம் கொடுத்துருக்கா, வாங்கிக்கிறங்க. அம்மா வார புடிச்சு வந்தா சங்கடப்படுறதே கூட்டு வரல. சரி சரி, அதெல்லாம் நல்லதுதான். எல்லாம் செய்தி மறக்க சொல்லு. பரமா. ஆமா, அவங்க என்ன ஆனாங்க? இருக்காங்க. பரமா, இங்க வாங்க. என்னது? அங்க வாடா. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கமா. நான் வராங்கல்ல, இவங்க தான் நான் சொன்ன அழகரும் பரமனும். என்னண்ணே? வாங்க. கொஞ்சம் தள்ளிக்கமா. இதான் கணேசன், இது ராஜு. அண்ணா இவன் தானே காசு. அண்ணே வணக்கம் அண்ணே. உங்க ரெண்டு பேத்துக்கு நம்ம வக்கீல சொல்லி பெயில் எடுக்க சொல்லுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அந்த விவரத்தை காசியை கூட்டி போய் என்னன்னு கேட்டுக்கங்க. என்னன்னு பார்த்து முடிச்சுக்கோங்க. போங்க, போயிட்டு வாங்க. அம்மா தைரியமா இருக்க நீங்க சொல்லுங்க. கவலைப்படாங்க, நம்ம வக்கீல் ரொம்ப விவரம் பண்ணுவாரு. பெயில் கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னா கேளு பரமா. என்னடா ஜெயில கழிதுனதெல்லாம் மறந்துருச்சா? அவன் நினைப்பு வந்துருச்சாக்கும். ஐயோ இல்ல பரமா. அப்ப வா அவனை தூக்கும். பரமா இப்பதே உள்ள போயிடுறா. அவங்க 3 பேர்ல எவன் கடிச்சாலும் தூக்கும். இது ஆமரை கிழங்கு. வாடா. டேய் வேணாம்டா. நான் கேளுங்கடா. ஐயோ நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சுப்பிரமணியபுரத்தில் தகராறு நடந்துட்டு இருக்கு சார். மாவட்ட தலைவர் வீட்டுக்கிட்ட. ஐயோ தம்பி சீக்கிரம் வாங்க. மேல மாடியில ஏறி யாரோ குதிக்கறாங்க. டேய்!
எங்கடா இருக்காங்க? இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க. இருக்கே வச்சு தப்பு இருக்கு. வாடா.